ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 வாரமாக பயங்கரமாக இந்தியா முழுவதும் பேசப்பட்டுருக்கிற ஒரு கேஸ். 4 வருடங்களுக்கு ஒரு 3 வருடங்களுக்கு ஒரு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேசஸ் இந்தியா முழுவதுமாக ஒரு கேஸ் பேசப்படும். அப்படிப்பட்ட ஒரு கேஸ் தான் அதுல் சுபாஷ் கேஸ். ஸோ இதில் என்ன கன்க்ளூஷன் வந்திருக்கு அப்படின்னு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய ஒய்ஃப் அண்ட் ஒய்ஃபோட மதர் அண்டு அவங்களுடைய தம்பியை கைது பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 வாரமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேசஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதுல் சுபாஷ் என்ன பண்ணார் அப்படின்னா சூசைட் பண்ணிட்டார். அதாவது என்னென்னா, அவருக்கு மன ரீதியாக பயங்கரமான ஒரு டார்ச்சர். என்னென்னா, பண்ணாத தப்பை அவர் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒய்ஃப் ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து அவருக்கு அகெயின்ஸ்டாக இருந்திருக்காங்க. ஸோ அவருடைய பையனை பார்க்குறதுக்கு கூட அவங்க கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபா 30 lakhs வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. இன்னொன்று, அவங்களுக்கு இவர் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறாந்தாலும் அந்த டைவர்ஸ் ஸ்மூமாக முடியணும் அப்படின்னா அதுக்கும் அமௌண்ட் ஏதோ கேட்டிருக்கிறாங்க. சரி, ஓகே. இதில் என்ன நடந்திருக்கு, இதுக்கெல்லாமா போயிட்டு சூசைட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவர் ரொம்ப நாட்களாகவே அவருடைய ஒய்ஃப்னாலையும் சரி, அவங்க ஒய்ஃபோட ஃபேமிலி, அவங்க அம்மா, அவங்களுடைய தம்பி, இன்னொன்று அவங்க அப்பா வேறு இருந்திருக்கிறாரு. ஸோ அவங்க அப்பா ஒரு ஹார்ட் பேஷண்ட், ரொம்ப நாளாக அந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருந்ததுனால அவர் ரீசெண்டாக இறந்துருக்கிறாரு. ஸோ அவர் இறந்ததுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அதுல் தான் காரணம்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபும், அவங்களுடைய ஒய்ஃப் வீட்டில் இருக்கிற அவங்க அம்மாவும் அவங்களுடைய தம்பியும் சேர்ந்து அவரை அவர் மேலே கேஸே போட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு. ஸோ இதனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு சின்ன அதாவது நம்ம மேலே இவ்வளோ தூரம் இது பண்ணுறாங்க, நம்ம மேலே இவ்வளோ தூரம் போய் கேஸ் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க, நம்மளால் எதிர்த்து எதுவும் பண்ண முடியல. ஏன்னா இங்கே இருக்கிற சட்டங்கள், லாஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உமன்ஸுக்கு ஃபேவரபுளாக இருக்குது, மென்ஸுக்கு எந்த சட்டமும் இது இல்லை. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு ஜட்ஜிட்ட, அதாவது ஒரு இது போயிருக்கு, இவங்களுடைய கேஸ் போயிருக்கு. அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ அவங்க அந்த ஜட்ஜு கிட்டத்தட்ட ஒரு 5 lakhs வரைக்கும் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணி தரதுக்கு கமிஷன் கேட்டிருக்கிறாங்க, அதாவது லஞ்சமாக கேட்டிருக்கிறாங்க. அதையும் அவருடைய சூசைட் லெட்டர்லேயும் அந்த அவர் சூசைடு வீடியோலையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஓகே. ஒரு மனுஷன் இவ்வளோ தைரியமாக இவ்வளோ விஷயங்களும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவர் எதுக்காக சூசைடு அட்டன் பண்ணணும்? ஃபஸ்ட்டு இன்னொரு விஷயம், அவர் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தோல்வியிலே முடியுது. ஒரு மனுஷனுக்கு ஒரு லெவலுக்கு மேலே பார்த்திங்கன்னா எப்படின்னா தன்னம்பிக்கை இழந்துருவாங்க. ஸோ நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம், வைக்கிறோம், ஆனால் எல்லா இடத்துலையுமே காசு தான் பேசுது. நம்ம இந்த நாட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுறோம், இந்த நாட்டு நமக்கான பிரச்சனையை எடுத்து பேசுகிறப்ப வைக்கிறப்ப அங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா லஞ்சம் தான் கேட்குறாங்க. இது போக நான் கல்யாணம் பண்ண என்னுடைய ஒய்ஃப் இருக்கட்டும், என் ஒய்ஃபும் அதை தான் பண்ணுறாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் என்ன பண்ணணும், என்னால் இதுக்கு மேலே என்னால் இதை கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ என்கிட்ட காசு பிடுங்க தான் இந்த சொசைட்டியாக இருக்கட்டும், அது போக என்னுடைய குடும்பமாக இருக்கட்டும் முற்படுத்தே தவிர என்னையை பற்றி யாருமே கேர் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரையும் ஒரு வீடியோவும் எடுத்துகிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டார். இது பெங்களூரில் பயங்கரமாக பேசப்பட்டு வந்தது. இது இப்போ இருக்க சூழ்நிலையில் இந்தியா ஃபுல்லாகவும் பயங்கரமாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கிற ஒரு கேஸ். ஓகே, கிட்டத்தட்ட 1 மாதமாக இந்த கேஸ் போயிட்டுருக்கு. பட் என்ன நடந்துச்சு, ஏன் இவ்வளோ நாளாக இந்த கேஸ் இன்னும் முடிக்காமல் இருக்காங்க, வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பெங்களூரில் இவர் சூசைட் பண்ணிட்டார். இவருடைய வீடியோஸும் இவருடைய லெட்டரும் கைப்பற்றப்பட்டு அதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே இது பண்ணிகிட்ருக்கிறப்ப அவங்களுடைய ஒய்ஃபை கான்டாக்ட் பண்ணோம்னா அவங்க ஒய்ஃப் இங்கே இல்லை, அவங்க சொந்த ஊரான யூபிக்கு போயிட்டாங்க.
உத்தரப்பிரதேஷ்க்கு போயிட்டாங்க. அங்கே யூபியில் அங்கே சொந்த வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம்னா அங்கேயும் கிடையாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து பெங்களூர் போலீஸ் தரப்பில் இருந்து ஒரு நோட்டீஸ் ஒட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து பெங்களூர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பட் எந்த விதமான ரிப்ளையும் வரல, இவங்களும் வரல. பக்கத்தில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், நியர்பை நெய்பர்ஸாக இருக்கட்டும், அவங்கள்ட்டையும் விசாரிச்சுருக்காங்க. பட் எந்த ஒரு விஷயமும் கிடைக்கல, அவங்களுக்கு போலீஸுக்கு வந்து கிடைக்கல. ஸோ அப்போ என்ன பண்ணுறது, இவங்களை பிடிக்கணும், இவங்களை பிடிச்சாதான் என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு உண்மையான ஒரு விஷயங்கள் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இது பண்ணுறாங்க. சரி, இன்னொரு விஷயம், இவங்க ஏன் வந்துட்டு ஓடி ஒழியணும்? ஸோ இந்த மாதிரி அத்துல் இறந்துட்டார், அது இவங்க மேலே தப்பு இல்லை அப்படின்னா இவங்க ஏன் ஓடி ஒழியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்துல் வந்து பார்த்திங்கன்னா இவங்கனால தான் நான் வந்து சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அத்துலோட ஒய்ஃபு அவங்க பேரையும் நிக்கிதா சிங்கானியாவையும் அவங்களுடைய மதர் பேர், அவங்களுடைய பிரதர் பேர், அதாவது ஒய்ஃபோட மதர் அண்ட் பிரதர் பேரையுமே ஆட் பண்ணி, அது போக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜட்ஜ், அதாவது ஒரு அவருடைய கேஸஸை விசாரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஜட்ஜு, அது போக பார்த்திங்க அப்படின்னா அவர்கிட்ட இந்த கேஸை ஈஸியாக முடித்து கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இவ்வளோ வேணும், ஒரு 5 lakhs லஞ்சமாக வேணும் அப்படின்னு கேட்டால் அந்த ஜட்ஜஸ் பேரையும் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அவர் இறந்துருக்காருன்னவனே. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபேமிலி இருக்கவங்களை கண்டிப்பாக வந்துட்டு கைது செஞ்சு விசாரித்தாதான் உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஒரு இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இவங்களை வந்து ட்ராக் பண்ணவே முடியல. ஏன்னா டெக்னாலஜி வந்து எல்லாருக்குமே பரிச்சயம் ஆயிடுச்சு. ஸோ ஈஸியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நார்மல் கால் பண்ணோம் அப்படின்னா போலீஸ் வந்து நம்மளை ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப் கால் மட்டும் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ நாளாக. சரி ஓகே, இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த நிக்கிதா சிங்கானியா, அதாவது அத்துல் சுபாஷோட ஒய்ஃப் வந்து நிக்கிதா சிங்கானியா வந்து தனியாக வந்து போயிட்டாங்க. ஸோ அவங்களுடைய மதரும் பிரதரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து இன்னொரு ஏரியாவுக்கு போயிட்டாங்க. அதாவது யூபிக்கு நியர்பை ஒரு 100 கிலோமீட்டர்ஸில் உள்ள ஒரு ஊரில் போய் அங்கே போய் இருந்துட்டாங்க. இந்த நிக்கிதா சிங்கானியா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு ஒரு ஊருக்கு போயிட்டு அதாவது ஒரு ரஷ்யானா அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் உள்ள ஒரு ரஷ்யானா பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற ஒரு ஏரியாவில் போயிட்டு பிஜி ஹாஸ்டல், அதாவது கேர்ள்ஸ் ஹாஸ்டல் எடுத்து அங்கே ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப என்ன ஆயிடுதுன்னா இவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் வருது. இவங்களுடைய கம்யூனிகேஷனுக்கு ஒரு நார்மல் காலை யூஸ் பண்ணாமல் வாட்ஸ்அப் கால் மட்டுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான், நார்மல் கால் பண்ணால் போலீஸ் ட்ராக் பண்ணி பிடிச்சிருவாங்க, அதனால் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டுருக்கு. போலீஸ் பக்கம் ஒரு பக்கம் தொலாவிட்டு தான் இருக்காங்க, தேடிக்கிட்டு தான் இருக்காங்க என்ன பண்ணி எங்கே இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் எந்த ஒரு தகவலும் அவங்களுடைய ரிலேட்டிவ் சைடாக இருக்கட்டும், அவங்க நெய்பர்ஸ் சைடாக எதுவுமே கிடைக்கல. அப்படிங்கிறப்ப இதை வந்து சீக்கிரமாக இது பண்ணணும், இவங்களை பிடிக்கணுங்கிறக்காண்டி இது பண்ணிக்கிட்டு இருக்கப்போ தான் ஒரு விஷயம், ஒரு தவறை வந்துட்டு நிக்கிதா சிங்கானியா பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு ஒரு நார்மல் கால் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த நார்மல் கால் பண்ணிட்டு கட் பண்ணதை போலீஸ் ட்ராக் பண்ணி அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள ஃபஸ்ட்டு வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களையே அவங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு கால் பண்ண சொல்லி அங்கேயும் ட்ராக் பண்ணி அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெங்களூருக்கு கூட்டு வரணும். ஏன்னா கேஸ் இங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்குது, இங்கே தான் அவர் சூசைட் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறப்ப கேசஸ் வந்து இது பண்ணுறதுக்கு இங்கே தான் கூட்டு வரணுங்கிறப்ப போலீஸ் தரப்பில் இருந்தும் ரொம்ப கொஞ்சம் யோசித்து தான் இதை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 வீக்ஸாக ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக பேசப்படுகிறது. ஸோ மக்கள் மத்தியில் ஏதாவது ரியாக்ஷன்ஸ் இருந்தால் கேசஸுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் பெங்களூருக்கு ட்ராவல் பண்ணுற ஃப்ளைட்டாக பார்த்து இவங்களை வந்து தெரியாமல் கூட்டு வந்துட்டு ஸோ இங்கே வந்துட்டு கோர்ட்டில் வந்துட்டு சரண்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேசஸ் மூலமாக ஒரு விஷயம் என்ன வருது அப்படின்னா அவர் என்ன சொல்லிட்டு இறந்துருக்காரு அப்படின்னா இங்கே இருக்கிற இந்தியன் லாஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உமனுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுனால உமன்ஸ் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு ஸோ
அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்னால் இது பண்ணி இருக்க காசை இது பண்ணி அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஆண்களுக்கு சரியான வந்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஆண்கள் சைடு எந்த ஒரு தவறுமே இல்லாமல் இருந்தாலும் அவங்க மேலே போய் கேஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக 2 பக்க வாங்களாக போயிட்டுருக்கு. சரி, ஓகே. இன்னொரு பக்கம் என்ன, ஒரு ஆக்ட்ரஸ், அதாவது ஒரு ஆக்ட்ரஸ் அண்ட் எம்பி கங்கனா ரணாவத் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு கேஸ். ஸோ இந்த ஒரு கேஸை வச்சு தயவுசெய்து ஃபேமிலி ப்ராப்ளம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேர்ள்ஸ்னால் வரதுங்கிறத வந்துட்டு இது பண்ணிடாதீங்க. 90% ஆஃப் த ப்ராப்ளம் வந்துட்டு ஜென்ஸுனால, அதான் ஆண்கள்னால தான் வருது. இந்த மாதிரி அங்கங்கே ஒரு கேஸ் வரதை வச்சுட்டு இந்த இதை வந்துட்டு தயவுசெய்து இதை வந்து ரொம்ப இன்னமும் ஹோல்டு பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அவங்க சைடில் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த ஜான்பூர், அதாவது இவங்களுடைய கேசஸ் நடந்த அந்த ஜான்பூர் கோர்ட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் அமைப்பிலிருந்து நிறையா பேர் போய் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த குடும்பத்தில் இருக்கவங்கள மட்டும்தான் நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்க, இங்கே உள்ள இந்த ஜட்ஜை ஏன் கைது பண்ணலை? அவர் பேரும் அவர் வந்து அவருடைய மரண வாக்குமூலத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கார்ல, ஏன் அவங்கள வந்து நீங்கள் வந்துட்டு கைது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடந்திருக்கு அந்த ஜட்ஜை வந்துட்டு இது பண்ண சொல்லி. பட் ஆனால் வந்துட்டு அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்காமல் காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதில் இருக்கிற அதை போராடின எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, விசாரிச்சிட்ருக்கிறாங்க. சரி, ஓகே. இது பக்கம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. சரி, இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது உலகத்தில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டைவர்ஸஸ் வந்து அதிகமாகிட்டுருக்கு இந்தியாவில். டைவர்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பெண்கள் முதலாவது முன்னாடி இருந்த காலங்களில் ஆண்களுக்கு அடங்கி அடுப்பங்கரையில் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பெண்கள் ஆண்களுக்கு சமமான உரிமைகளை பெற்று வேலைவாய்ப்பாக இருக்கட்டும் எல்லா துறைகளிலுமே அவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆண்களோட அவங்க இன்னமும் பயங்கரமாக பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னமும் அவங்களுடைய டேலண்ட்ஸை வந்துட்டு நிறைய இடத்துல காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கிற சுயமாக சம்பாரித்து தன்னை காப்பாற்றிக்கக்கூடிய ஒரு திறனை வந்து இயல்பாகவே வந்துட்டு பெண்களும் பெற்றிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில். ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில் பெண்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜகஜம். ஆனால் இது வந்து ஒரு 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 மேரேஜ் லைஃபுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நடக்கிற முக்கால்வாசி டைவர்ஸஸ் காரணமே பெண்களும் அவங்களுடைய உரிமைகளை ஆர்கியூ பண்ணி பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா துறைகளிலும். அப்படிங்கிறப்ப ஆண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் தடையாக இருக்கும்போது அங்கே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அங்கே தான் ஒரு பிரிவு உண்டாகுது. ஸோ அது கண்டிப்பாக கடைசியில் போய் டைவர்ஸில் கொண்டு போய் நிற்கிது. ஓகே, இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், எல்லா பெண்களுமே தங்களுடைய உரிமைக்காக போராடி கரெக்டாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில பெண்கள் தன்னுடைய சுய லாபத்துக்காக அப்ராணி ஆண்களை, நான் எல்லா ஆண்களையும் சொல்லலை, சில அப்ராணி ஆண்களை, சூதுவாது இல்லாத ஆண்களை காசுக்காக ஏமாற்றமும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, நிறையா விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டுருப்பீங்க. ரீசண்டாக நிறையா விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் வந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு விஷயம், நிறைய டைவர்ஸஸ் காரணம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒன்று மேக்ஸிமம் ரீசன் வந்து ஆண்களாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பெண்களும் அதற்கு காரணமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு விஷயம். இதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்க கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி பெண்கள் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய நியூஸ்களை நம்ம பார்க்குறோம், கள்ளக்காதல், கள்ளத்தொடர்பு. ஸோ இன்றைக்கி கூட ஒரு நியூஸ் பயங்கரமாக வைரல் ஆச்சு. அதை நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க.
ஸோ சென்னையிலையோ ஏதோ ஒரு ஏரியாவில் கிட்டத்தட்ட 2 பேர் வந்து கட்டாயப்படுத்தி உடலுறவு வச்சதுனால அந்த பெண் வந்து இறந்து போயிட்டா. அவங்களுடைய புருஷன் வந்து ஃபாரினில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பெண்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதாவது தன்னுடைய சுயநலத்துக்காக இந்த மாதிரி பண்ணி மாட்டிக்கிற பெண்களும் இருக்கிறாங்க. இதே மாதிரி இன்னமும் நல்வழியில் வந்துட்டு குடும்பத்தை கொண்டு போயிட்டு இன்னமும் வந்து எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவித்து தன்னுடைய ஃபேமிலி உடஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலியை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கிற பெண்களும் இந்த உலகத்தில் நிறையா பேர் இருக்க தான் செய்கிறாங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் இந்த அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா போலீஸ் வந்து நிகிதா சங்கானியை விசாரிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி அவருடைய மரண வாக்குமூலத்தில் அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படிங்கிறப்ப, இல்லை நான் வந்து அதுல் சுபாஷ் சொன்ன எந்த விஷயத்தையுமே அக்செப்ட் பண்ண மாட்டேன், அவர் ஃபுல்லாமே பொய் தான் சொல்லியிருக்கிறாரு, அவர் தான் என்னையை வந்து பல விதங்களில் என்னை துன்படுத்திருக்கிறாரு, ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி என்னை வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுத்தியிருக்கிறாரு. ஸோ இது வந்து எந்ததும் உண்மையில் இதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓகே, இந்த கேஸ் எப்போ முடிய போகுதுன்னு தெரியல. யார் பக்கம் உண்மை இருக்குது, யாருக்கு எது உண்மை எது பொய்ன்னு இன்னும் வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் வரல. ஸோ அதனால் நம்ம எதுவுமே பேசக்கூடாது இதுக்கு முன்னாடி. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. இந்த உலகத்தில் சுயநலம் என்றைக்கு அதிகமாகுதோ அன்றைக்கி தான் இவ்வளோ பிரச்சனைகள்லாம் காரணம், இவ்வளோ பிரச்சனைகள்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த கங்கனா ரணவத் சொல்லியிருக்காங்க, 90% வந்துட்டு ஆண்களால தான் ப்ராப்ளம் வருது. ஓகே, அதை அக்செப்ட் பண்ணுறேன். பட் இருந்தாலும் இதில் 10% ஆண்களும் பாதிக்கப்படுறாங்களா? அந்த பாதிக்கப்படுற ஆண்களுக்கு என்ன பதில் நம்ம சொல்ல போகிறோம்? இந்த சொசைட்டி, இந்த கவர்மெண்ட் என்ன சொல்ல போகுது, இந்த நீதிமன்றம் என்ன சொல்ல போகுது? ஸோ அதுதான் இங்கே ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஸோ ஒரு கடுமையான ஒரு சட்டம் கொண்டு வரணும். ஒருத்தவங்க மற்றவங்க மேலே, ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃப் மேலேயோ இல்லை ஒய்ஃப் ஹஸ்பண்ட் மேலேயோ ஒரு பொய்யான கேஸை கொடுத்து அவங்கள மனதளவில் இல்லை உடலளவிலையோ பாதிப்பு ஏற்படுத்தினா அவங்க மேலே பயங்கரமான சிவியரான ஆக்ஷன் எடுக்கப்படும் சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். அது கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அப்பாவி ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பாதிக்கப்பட மாட்டாங்க. தயவு செய்து இந்த சட்டத்தை கவர்மெண்ட்டு உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக நான் கேட்டுக்கிறேன். ஓகே, இன்னொன்று, மக்கள் மைண்ட் செட்டில் என்ன இருக்குது, இப்போ இருக்க மக்களுடைய மைண்ட் செட்டில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, நல்ல பையன், நல்லா வேலை பார்க்குற பையனாக இருக்கணும். இன்னொன்று எப்படி சொல்கிறதுனா, அதான் நல்ல இடத்துல வேலை பார்க்குற பையனாக ஐடி ஃபீல்டில் இருக்கணும். அதே மாதிரி வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பட் எல்லாமே இப்போ அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்க ஜாதி பார்க்குறாங்க, கோத்திரம் பார்க்குறாங்க, ஜாதகம் பார்க்குறாங்க, எல்லாமே பார்த்து தான் பெர்ஃபெக்ட் மேட்சுன்னு இருக்கிறப்ப தான் என்ன பண்ணுறாங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் ஏன் டைவர்ஸ் ஆகுது? காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ இருக்கிற இந்த நவீன உலகத்தில், ஸோ இந்த மாடர்ன் வேர்ல்டில், ஸோ அவங்களுடைய மைண்ட் செட்ஸ் வந்து அப்போ இருந்த மைண்ட் செட்லாம் கிடையாது. சரிங்களா? இப்போ இருக்கிற மைண்ட் செட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு ஸோ யாராக இருந்தாலுமே ஒரு மேரேஜ் இது பண்ணுறப்ப 2 பேருடைய 100% சம்மதத்தோடு வந்து பண்ணுறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இது நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே போகலாம். பட்டு எப்படி சொல்கிறது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச நிறையா விஷயங்கள் இருக்குது. பட் அது என்னுடைய, அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, அதை நம்ம வந்துட்டு இந்த பொதுவான விஷயங்களை நம்ம ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மனுஷன்
எவ்வளோ தூரம் நொந்து போயிருந்தா, மனதளவில் எவ்வளோ தூரம் நொந்து போயிருந்தா அவர் ஒரு லெட்டரையும் ஒரு வீடியோவும் மேக் பண்ணிவிட்டு சூசைட் பண்ணி பாருங்கள். யோசிச்சு பாருங்கள். ஒரு பழி வாங்குகிற நோக்கத்தில் கூட பண்ணியிருந்தா கூட அவர் சூசைட் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. அவர் உயிரோடு இருந்துட்டு கூட அவங்கள பழி வாங்கியிருக்கலாம், வச்சுருக்கலாம். ஆனால் அவர்னால் ஒரு அளவுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல. தன்னுடைய எமோஷன்ஸையும் சரி, தன்னோட, ஏன்னா எல்லா பக்கமும் போகிற பக்கம் பூராமே காசு கேட்குறாங்கன்ற மைண்ட் செட் அவருக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகிருக்கு. இதுக்கு ஒரே முடிவு, பேசாமல் சூசைட் பண்ணிட்டு செத்து போகலாம் அப்படின்ற கடைசி முடிவுக்கு வந்து தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா லெட்டரையும் வீடியோவையும் எடுத்து வச்சுட்டு இறந்து போயிருக்காரு. ஸோ அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். இன்னொரு விஷயம், இதில் யார் மேலே தவறு இருந்தாலும் சரி, அவர்கள் கண்டிப்பாக வந்துட்டு தண்டிக்கப்படணும். இது முக்கியமான ஒரு விஷயம், தண்டிக்கப்படணும். இனிமேல் இந்த மாதிரி எந்த ஒரு சூசைட்ஸும் நடக்கக்கூடாது. அது பெண்கள் தரப்புலையாக இருக்கட்டும், ஆண்கள் தரப்புலாகட்டும், யார் தரப்புலையுமே, அது அப்புறாணி ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தயவு செய்து சூசைட் மட்டும் பண்ணிக்காதீங்க. ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை அதாவது அதை வெளியே பேசுங்க, பேசி அதை வெளியே கொண்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை எதிர்த்து போராடுங்க. இந்த உலகத்தில் வாழ்கிறதே ஒரு போராட்டம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். இவங்க ஹாப்பியாக இருக்காங்களே, ஃபேமிலி நல்லா சந்தோஷமாக இருக்காங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா போயிட்டுருக்காங்களே, அவங்க எப்படி இருக்காங்களே, நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம் வைக்கிறோம்லாம் யோசிக்காதீங்க. ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒவ்வொரு விஷயம், ஒரு கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிவிட்டு தங்கள்கிட்ட இருக்கிற ஹாப்பினஸை மட்டும்தான் ஹைலைட் பண்ணி மற்றவங்கள்ட்ட காட்டுறாங்க. ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி ஹாப்பினஸ்ஸாக இருங்க. ஹாப்பினஸை மட்டுமே மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ஹைலைட் பண்ணி காட்டுங்க. கஷ்டங்கள் எல்லாருக்குமே வரும், நமக்கு மட்டுமே வராது, உங்களுக்கு மட்டுமே வராது, உனக்கு மட்டுமே வராது, எல்லாருக்குமே வரும். அதெல்லாம் தூக்கி தலையிலேருந்து எடுத்து வச்சுட்டு அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போயிருங்க, கடந்து போயிருங்க. ஸோ இதுதான் வாழ்க்கைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தவறான முடிவுகளை நீங்கள் எடுக்க மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக அதை நான் கேட்டுக்கிறேன். மறுபடியும் நான் அழுத்தி கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அத்துல் சுபாஷ் கேஸில் உரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட், நியாயம் கண்டிப்பாக கிடைக்கணும். ஸோ இன்னொரு விஷயம், யார் மேலேயாவது, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேலேயாவது, இல்லை ஒய்ஃப் ஹஸ்பண்ட் மேலேயாவது தவறான கேஸ், பொய் கேஸ் போட்டால் சிவியரான ஒரு தண்டனை கண்டிப்பாக வர வேணும். இந்த மாதிரி சிவியராக ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ அதுக்குரிய தண்டனை கொடுக்கணும். இது பொய் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணி அப்படியே விட்டுறக்கூடாது. இவங்க மேலே பொய் கேஸ் போட்டவங்க மேலே கோர்ட்டே முன் என்ன பண்ணணும், அந்த கேஸை எடுத்து அவங்களுக்கு சிவியரான தண்டனை கொடுக்கணும். ஸோ இது கண்டிப்பாக கவர்மெண்ட்டும் சரி, நம்முடைய நீதித்துறையும் சரி, கண்டிப்பாக இந்த கேஸுக்கு அப்புறம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் தோணலாம். உங்கள் லைஃப்பில், உங்கள் ரிலேட்டிவில் இந்த மாதிரி நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். ஸோ அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் உங்கள் சைடில் இருந்து மற்றவங்கள பாதிச்சிடக்கூடாது, மற்றவங்க சைட்லேருந்து உங்களை பாதிச்சிடக்கூடாது. தயவுசெய்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு சொல்யூஷன் இருக்கும், உட்காந்து பேசுங்க. அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை தேடி கண்டுபிடிங்க. தயவுசெய்து அதை பெருசாக்கி உங்களுடைய நிம்மதியும் கெடுத்துக்காதீங்க, மற்றவங்களுடைய நிம்மதியும் கெடுத்துக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.